இந்த அமைதி நிம்மதியை நம்ம இந்த பூமியில் உள்ள அத்தனை ஈடாக கொடுத்தாலும் வாங்கிட முடியுமா? எவ்வளோ பேர் கோடி கோடியாக பணத்தை வச்சுக்கிட்டு கிலோகிராமில் கோல்டை வச்சுக்கிட்டு அமைதி நிம்மதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறதும், ஊரை விட்டு வெளியே போகிறதும், நாட்டை விட்டு வெளியே போகிறதும், கடைசியில் உலகத்தை விட்டு சூசைட் பண்ணி நம்ம பார்க்காமையா இருக்கிறோம். அந்த அமைதி நிம்மதி அதை கொடுக்க முடியுமா? அதனால் அமைதி நிம்மதி வேணுமா அல்லது இந்த பொருள்கள் வேணுமா? அமைதிங்கிறது இரண்டு அருள். இந்த பொருள் அழியக்கூடியது, ஆனால் அருள் நிலையானது. அப்போ நம்ம இறைவன் அருளை விரும்புகிறோமா பொருளை விரும்புகிறோம் பார்த்தா பொருளுக்காக தான் நம்ம இறைவனை கூப்பிடுறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு அந்த பொருள் என்னை அடையிற வரைக்கும் நான் பொறுமையை இறைவன் கொடுத்து வைக்கும் பொழுது கூட அந்த பொறுமையை நான் கவனிக்கிறது கிடையாது. அந்த பொருள் எல்லா பொருளும் இறைவனுக்குன்னு சொல்லுவேன். ஆனால் என் குணம் இது கிடையாது, நான் இருக்கிறதால அவசரப்படுவேனே. இப்போ நான் இறைவனுக்கு திருமணம் காரணம் எனக்கு அமைதி கொடுக்கப்பட்டிருக்கு, பொறுமை கொடுக்கப்பட்டிருக்கு, பொறுமையாளரும் நானே இருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமும் அதை உணராமல் எனக்கு அந்த பொருள் தான் முக்கியம், நம்ம அந்த பொருளுக்காக பொறுமையாக இருக்கிறோம். பொறுமைங்கிறது என்னுடைய குணமாக இருக்குது. அது நம்ம அடையும் பொழுது இறைவனே என்னோட வந்துட்டான். நான் எதுக்காக படைக்கப்பட்டனோ அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிட்டோம். பொறுமை அடையும் பொழுது நாம் எதுக்காக படைக்கப்பட்டோமோ, நான் இறைவனை அடையணும் அல்லது நான் இறைவன் என்னை அடையணும், அவனே உங்களுக்கு நெருக்கமாக வந்துடுறான். நான் அந்த உண்மையை உணராமல் இந்த பொருளுக்காக அந்த பொறுமையை பயன்படுத்திட்டு இருக்கேன். நான் இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்தவில்லை. எனக்கு பொறுமை வரும் பொழுது, அமைதி இருக்கும் பொழுதெல்லாம் இறைவனுடைய அருளோடவும் அவனோடு நான் இருக்கிறத உணர்ந்து அதை நான் விரும்பி வேண்டி கேட்கறது கிடையாது. இறைவன் இந்த அமைதி அதிகரிக்கணுமே, எனக்கு அமைதியை கொடுத்துருக்க, இது ஒரு சுகமான அனுபவமாக இருக்குது. இந்த அருவமான சுகத்தை நம்ம விரும்புகிறோமா அல்ல பொருளில் கிடைக்கக்கூடிய அற்பமான சுகத்தை நம்ம விரும்புகிறோமா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய முக்கியமான பகுதியாக இருக்குது. அருவமான சுகம், அமைதி, நிம்மதி, ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வங்கிற அந்த செல்வ செழிப்பில் வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது இதுக்கு நன்றி கட்டவங்க நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரி வாழ்க்கை வேணுங்கும் போது அதுக்கு அவசரப்படுறதும், அதில் ஆதங்கப்படுறதும், இல்லை ஏக்கப்படுறதும், அதில் புறாமப்படுறதும் நம்முடைய மனநில கேடான குணங்கள் இருக்குது. அதனால இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரி வாழ்க்கை வேணும் நம்ம கேட்கக்கூடாது. அது பொறாமை தூண்டக்கூடிய வாழ்க்கை, பெருமை தூண்டக்கூடிய வாழ்க்கை. அந்த பெருமையும் பொறாமை நம்ம எங்கே அடுத்து சொல்லுன்னு சொன்னால் நரகத்தை தான் கொடுப்போம்.